ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மிக மிக முக்கியமான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும். இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் 5 வயது அல்லது 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து நடக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், அடுத்து சத்துணவு மையங்கள், அப்புறம் ஸ்கூல், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 43,051 மையங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 57,84,000 குழந்தைகளுக்கு வந்து இந்த முகாமில் வந்து சொட்டு மருந்து வந்து வழங்க இருக்கிறாங்க. இந்த சொட்டு மருந்து முகாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது காலையில 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து எல்லா பக்கமும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த சொட்டு மருந்து குடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா தான் குழந்தை பொறந்திருக்கும். இப்ப பொதுவா எல்லாருக்குமே வந்து குழந்தை பொறந்ததுமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லயே வந்து அந்த சொட்டு மருந்து அப்படின்றது குடுத்துருவாங்க. அப்படிதான் நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து குடுத்துருக்கேன். அப்போ வந்து இந்த முகாம்லயும் கொடுக்கணுமா, வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த முகாம்ல கொடுக்கப்படக்கூடிய அந்த போலியோ சொட்டு மருந்தையும் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல சொட்டு மருந்து கிடைக்காத குழந்தைகள், விடுபட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சொட்டு மருந்து வந்து அவங்களுக்கும் குடுப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. இதில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, இடது கையில சுண்டு விரல்ல வந்து அவங்க போலியோ சொட்டு மருந்து குடுத்துருக்கான ஒரு அடையாளமும் வந்து வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து தனியார் மருத்துவர்களும், மருத்துவமனைகளும் வந்து நெறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி எல்லா குழந்தைகளுக்குமே குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் முதல்லயே சொன்ன மாரி அந்த சில இடங்கள் மட்டும் இல்லாமல், முக்கிய பேருந்து நிலையங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன், செக் போஸ்ட்டு, ஏர்போர்ட்டு, அந்த மாரி எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு கேம்ப் மாரி போட்டு, குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு மருந்து குடுப்பதற்காக வந்து, அங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதையும் வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்கள்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 2,00,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள், அடுத்து ஆசிரியர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் வந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த போலியோ கேம்பை வந்து ஸ்பெஷலைசேஷனாக கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 20 வருஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து போலியோ இல்லை அப்படிங்கிற நிலை வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலியோ வைரஸோட பாதிப்புல இருந்து பாதுகாக்கறதுக்கு இந்த சொட்டு மருந்து தான் ஒரே ஒரு வழி. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த கேம்ப்ல வந்து தங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு போய் எல்லாருக்குமே வந்து சொட்டு மருந்து போடுங்க. குழந்தைங்களை இந்த வைரஸ்ல இருந்து காப்பாத்துங்க.